ஜெயலலிதாவின் உயிரற்ற உடலை அப்பல்லோவில் வைத்துக் கொண்டு நாடகம் அரங்கேறியுள்ளதாக திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் கடுமையாக குற்றம் சாட்டியுள்ளார். தருமபுரி மக்களவை தொகுதி திமுக வேட்பாளர் செந்தில்குமார் மற்றும் பாப்பிரெட்டிப்பட்டி சட்டமன்ற இடைத்தேர்தலில் போட்டியிடும் மணி ஆகியோரை ஆதரித்து வடசல்பட்டியில் நடைபெற்ற பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்தில் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் உரையாற்றினார். அப்போது பேசிய ஸ்டாலின், சிபிஐ மூலம் அச்சுறுத்தி அதிமுகவுடன் பாஜக கூட்டணி வைத்துள்ளதாக குற்றம் சாட்டினார். வன்னியர் சமூக மக்களுக்காக திமுக பாடுபடுவதை ராமதாஸ் மற்றும் அன்புமணியால் பொறுத்துக்கொள்ள முடியவில்லை என்று ஸ்டாலின் பேசினார். பெட்ரோல் குண்டு வீசுவதிலும் வன்முறையை தூண்டுவதிலும் சோர்வு அடையாத கட்சி பாமக என ஜெயலலிதா கூறியதை நினைவு கூர்ந்த மு.க.ஸ்டாலின், அத்தகைய அதிமுகவுடன் இன்று அவர்கள் கூட்டணி வைத்திருப்பதாக சாடினார். பிரதமர் மோடியின் சவுக்கிதார் பட்டம் குறித்து விமர்சித்த ஸ்டாலின், எடப்பாடி பழனிசாமியின் ஊழலை பாதுகாக்கும் காவலாளி சவுக்கிதார் மோடி என கூறினார். எல்லாரும் இப்படிதான் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா அப்படிதான் போட்டுக்கிட்டு வருது, பட்ட பேர் போட்டுக்கிட்டு வருது. சவுக்கிதார் தமிழிச, சவுக்கிதார் அமித்ஷா, சவுக்கிதார் மோடி வந்துகிட்டு இருக்கு. நான் ஏத்துக்கிறேன், காவலாளி தான். யாருக்கு காவலாளி? எடப்பாடிக்கு காவலாளி. எடப்பாடியினுடைய ஊழல்களுக்கு காவலாளி. ஏ.கே. போஸ் வெற்றி செல்லாது என நீதிமன்றம் அறிவித்துள்ளதில் இருந்தே மருத்துவமனையில் ஜெயலலிதா போட்ட கையெழுத்து போலி என தெரிய வந்துள்ளதாக ஸ்டாலின் கூறினார். இதன் மூலம் அப்பல்லோ மருத்துவமனையில் ஜெயலலிதாவின் உயிரற்ற உடலை வைத்துக் கொண்டு நாடகம் அரங்கேறி இருப்பதாகவும் குற்றம் சாட்டினார். ஆக காவேரி பிரச்சனைக்காக அதிகாரிகளை அழைச்சு பேசி சில குறிப்புகளை எல்லாம் கொடுத்து அனுப்பி அதற்கு பிறகுதான் டெல்லிக்கு போனோம் என்றெல்லாம் செய்திகளை சொன்னாங்களே. கையெழுத்து உண்மை இல்லை என்ற நீதிமன்ற தீர்ப்பு தந்திருக்க. ஆக இதிலிருந்து என்ன தெரிகிறது? மருத்துவமனையில் அவர் உயிரற்ற உடலை மாத்திரம் அவங்க வத்து வச்சுக்கிட்டு ஒரு நாடகத்தை நடத்தி இருக்கிறாங்க என்பது இதிலிருந்து தெளிவாக தெரிகிறது. திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் ஜெயலலிதா மரணம் குறித்து விசாரித்து அதில் தொடர்புடைய அனைவரும் சிறைக்கு அனுப்பப்படுவார்கள் எனவும் மு.க.ஸ்டாலின் உறுதிபட தெரிவித்தார். சட்டமன்ற இடைத்தேர்தலில் 18 தொகுதிகளிலும் திமுக வெற்றி பெற்று தமிழகத்தில் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று அக்கட்சியின் தலைவர் மு.க.ஸ்டாலின் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். CNN நியூஸ் 18 தொலைக்காட்சிக்கு சிறப்பு பேட்டியளித்த அவர், தங்கள் கூட்டணி தேர்தலுக்காக மட்டும் உருவாக்கப்பட்டது அல்ல என்றும் மக்கள் பிரச்சினைக்கு ஒருங்கிணைந்து குரல் கொடுத்தவர்கள் கூட்டணியாகி இருப்பதாகவும் கூறியுள்ளார். திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் எங்கள் தலைமையில் அமைந்திருக்கக்கூடிய இந்த கூட்டணி என்பது தேர்தலுக்காக அமைக்கப்பட்ட கூட்டணி அல்ல. இது கடந்த 2-3 வருஷமா மக்களுடைய பிரச்சனைகளுக்காக தொடர்ந்து பல கோணங்கள்ல ஆர்ப்பாட்டங்கள், மறியல், உண்ணாவிரதம், வழிநட பயணம், சாலை மறியல், இது போன்ற பல பிரச்சனைகளுக்காக தொடர்ந்து இப்ப கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய 1-2 கட்சிகளை தவிர மற்ற எல்லா கட்சிகளும், அது காங்கிரஸ் கட்சியாக இருந்தாலும், கம்யூனிஸ்ட் கட்சிகளாக இருந்தாலும், மதிமுகவாக இருந்தாலும், விடுதலை சிறுத்தைகளாக இருந்தாலும், இந்திய முஸ்லீம் கட்சியாக இருந்தாலும், இப்படி பல கட்சிகள் ஒருங்கிணைந்து கடந்த 2-3 ஆண்டுகளாக இந்த 2 ஆட்சியை எதிர்த்து தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறது. அதுதான் இன்றைக்கு தேர்தல் நேரத்தில் கூட்டணியாக மாறி நாங்கள் அந்த களத்தில் இறங்கியிருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு அங்கே அமைந்திருக்கக்கூடிய ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக தலைமையில் அமைந்திருக்கக்கூடிய கூட்டணியை பொறுத்த வரைக்கும் ஒரு சந்தர்ப்பவாத கூட்டணி, கொள்கை ரீதியான கூட்டணி அல்ல, பேரத்தின் அடிப்படையில் உருவாகி இருக்கக்கூடிய கூட்டணி. குறிப்பா சொல்லணும்னா அத தேர்தல் கூட்டணி என்று சொல்வதை விட பயமுறுத்தி அச்சுறுத்தி, எப்படி பயமுறுத்தி அச்சுறுத்தினா பிஜேபி இன்னைக்கு ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவை எப்படி அச்சுறுத்தி இருக்குன்னா, சிபிஐ, வருமான வரித்துறை, அமலாக்கத்துறை, இது போன்ற துறைகளை பயன்படுத்தி மிரட்டி அச்சுறுத்தி அந்த கூட்டணி அமைத்திருக்கிறது. ஆக அது கொள்கை இல்லாத கூட்டணி, பேரத்தின் அடிப்படையில் அமைந்த கூட்டணி அந்த கூட்டணி. மு.க.ஸ்டாலினின் விரிவான பேட்டியை இன்று மதியம் 2 மணிக்கு நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியில் வெல்லும் சொல் நிகழ்ச்சியில் காணலாம்.